ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அவங்க பாட்டியை ஈஸ்வரி பேசுனதுலாம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு நீ சாப்பிடலன்னு கேள்விப்பட்டேன், சாப்பிடு அப்படின்வாங்க. கார்த்திக் எனக்கு வேணான்னுவாங்க. நீ என் குடும்பத்தில் ஒருத்தன்னு சொல்லியிருக்கல, அதனால சாப்பிடு அப்படின்வாங்க. சரி, நீ ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ கார்த்திக் வந்து ரேவதியை பார்த்துட்டு, உங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்களே, அதை பற்றி நீ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டியா அப்படின்வாங்க. அதுக்கு ரேவதி, அம்மா கிட்ட எவ்வளோ பேசி பார்த்துட்டோம், ஆனால் அம்மா இதுக்கு கோவம் தான் பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கார்த்திக்கும், என்னதான் இருந்தாலும் உங்கள் அம்மாவோட மனசை மாற்றணும்லன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அடுத்தது துர்கா கிச்சனில் முட்டை ஆம்லேட் போட்டுட்ருப்பாங்க. அதை பார்த்த உடனே வேலை செய்கிறவங்க, இன்னைக்கு வந்து போடக்கூடாதுமா, வெள்ளிக்கிழமை அப்படின்வாங்க. 12 மணி ஆகுதுல்ல, அடுத்த நாள் சனிக்கிழமைல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பவும் துர்கா பார்த்தீங்கன்னா கார்த்திகை கொண்டு போயிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ கார்த்திக் வந்து, என்ன இந்த டைமில் கொண்டு வந்திருக்க சாப்பாடு அப்படின்வாங்க. நீ சாப்பிடலன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு தான் அப்படின்னு கொடுக்கும்போது கார்த்திக், அதெல்லாம் வேண்டாம், இப்போ தான் உன்னோட அக்கா ரேவதி கொண்டு வந்து கொடுத்தா, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்வாங்க. அதுக்கு துர்கா வந்துட்டு, அவள் முட்டை இல்லாமல் கொடுத்தா, நான் முட்டை வச்சு கொடுத்துருக்கல, சாப்பிடணும் அப்படின்வாங்க. அதுவும் என் கையால் பண்ண முட்டை ஆம்லேட் அப்படின்வாங்க. உடனே கார்த்திக் அதை பார்த்துட்டு, இது முட்டை ஆம்லேட்டா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்வாங்க. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஒழுங்காக சாப்பிட்டு, அதுவும் நான் பண்ணியிருக்கேன்ல அப்படின்வாங்க. கார்த்திகோ, சரி எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு முட்டை ஆம்லேட் சாப்பிடுவாங்க. துர்கா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. பொண்ணுங்க போயிட்டு, அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காதுமா, அப்பா கண்டிப்பாக உங்களை விட்டு போக மாட்டார், உங்கள் கைக்குள்ளேயே தான் இருப்பார், இவ்வளோ நாள் போகாதவர் இனிமேல போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே கார்த்திக் வந்துட்டு, அப்போ உங்கள் அம்மாவுக்கு பயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது எனக்கு பயமா அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமாம், இவ்வளோ நாள் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருந்தீங்க, ஆனால் இப்போ உங்கள் வீட்டுக்கார் உங்களை விட்டு போயிடுவாரன்ற பயம் எனக்கு வந்துடுச்சு, உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்வாங்க. அதுக்கு ஈஸ்வரி, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னுவாங்க. உடனே மயில் வாகனம், அத்தை இவன் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு மாமா மேலே பாசம் எதுவுமே கிடையாது, அந்த ராஜா சேதுபதி மேலே உங்களுக்கு பயம் சொல்கிறான் அப்படி தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்க ஃப்ளவர் வாஷை தூக்கி மயில் வாகனம் மேலே போவாங்க. கார்த்திக் அதை பிடிச்சிருவாங்க. உடனே துர்கா வந்துட்டு, எதுக்காக அதை பிடிச்சி ஃபைட்டர் அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே அப்படின்வாங்க. அதை பார்த்த மயில் வாகனம், என்ன இவன் இப்படி பேசுகிறாளே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சந்திரகலா வந்துட்டு, அக்கா நீ எது நினச்சும் கவலைப்படாத, நான் நம்ம வீட்டில் காளி பூஜை வந்து ஏற்பாடு பண்ணுறேன், உன்னோட மனசுக்கு சாந்தி கிடைக்கும் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஈஸ்வரியும், சரி பண்ணு, அப்போனா எனக்கு நிம்மதி கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சந்திரா கார்த்திக் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, டேய் இந்த பூஜை என்னோட அக்காவுக்கு கிடையாதுடா, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருக்கும்போது கார்த்திக் வந்து பார்த்துட்டு, இவங்க ஏதோ மைண்ட் வாஷ் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் கிட்ட, இந்தாங்க உங்கள் மேலே தானே இந்த ஃப்ளவர் வாஷ் போட்டாங்க, நீங்களே வச்சுருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா சந்திரா, ரேவதி எல்லாருமே சேர்ந்து பூஜை ரூமில் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. மயில் வாகனம் போயிட்டு, நான் எதனா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ மயில் வாகனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பேசுவாங்க. அதை கேட்ட உடனே சந்திரா, என்ன உனக்கு பயம் விட்டு போயிடுச்சு போல அப்படின்வாங்க. உடனே மயில் வாகனம், அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சின்னத்தை, நான் எல்லாத்தையுமே மூடிட்டு போகிறேன், நான் என் வாயை மட்டும் சொல்ல, இந்த கதவையும் மூடிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ரேவதி, நான் போய் அம்மாவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சந்திரா, அப்போல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு அவங்க அக்கா கிட்ட, பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் வாக்கா அப்படின்வாங்க. ஈஸ்வரி மேலே வந்து பார்த்துட்டு, இந்த பூஜையை நல்லாவே ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சந்திரா அப்படின்வாங்க. ஆமாக்கா, இந்த பூஜையில் எந்த ஒரு குறையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பண்ணியிருக்கோம், சரி நாங்கள் எல்லாருமே போகிறோம், நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே சாமுண்டீஸ்வரி உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி சாமிக்கு உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ யாருக்குமே தெரியாமல் சந்திரா உள்ளே வந்துட்டு அங்கே இருக்க குத்து விளக்க ஈஸ்வரியோட முந்தானையில் படுற மாதிரி எரியிற மாதிரி வச்சுட்டு அவங்க ஜன்னல் வழியாக போய் பார்த்துட்டு, நாம் நினச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு, இவளையும் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த திமிரு பிடிச்சோன்னே இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா நம்ம நினச்ச மாதிரி இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழலான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே ஈஸ்வரி என்ன தீர வாசனை வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவங்க முந்தான பற்றி எரிஞ்சிட்ருக்கோம். ஐயோ பற்றி எரியுதுன்னு கத்துவாங்க. அதை கேட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு, எப்படி இது தீ பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியை காப்பாற்றி அங்கே அறுத்து கூப்பிட்டு போவாங்க. மயில் வாகனம், எப்படி இது தீ பிடிச்சிருக்கோம், எப்படி சம்மந்தமே இல்லாமல் எப்படி அத்தியோட புடவையில் தீ பட்டுதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்த உடனே சந்திரா பார்த்தீங்கன்னா செம்ம அப்செட் ஆவாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட் என்ன